ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். நேற்று ஷவுமி கிட்ட இருந்து அவங்களுடைய ஷவுமி 13 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இது கூட சேர்த்து ஷவுமி 13 அண்ட் 13 லைட் அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இந்தியன் மார்க்கெட்டில் இல்லாமல் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி குளோபல் மார்க்கெட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்கு, அடுத்து இந்த மார்ச் மாதத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியன் மார்க்கெட்லையும் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ குளோபல் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மொபைலுக்கான டிசைன் அண்ட் லுக்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே கம்ப்ளீட்லி ரெண்டு டிஃப்ரெண்ட் விதமான லுக்கில் தான் ஆக்சுவலி கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஷவுமி 13 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 13 ப்ரோ லான்ச் பண்ண அதே லுக். அந்த பேக் செட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப்க்கான கேமரா மாடலுக்கான அந்த ஒரு கிரிட் மாதிரியான கேமரா செக்மெண்ட் கொடுத்துருந்தாங்களே, ஸோ அதே மாதிரியான செக்மெண்ட் தான். அண்ட் பில்டு குவாலிட்டியிலேருந்து எல்லாமே அப்படியே ஷவுமி 13 ப்ரோ தான். அந்த பயோ செராமிக் மெட்டீரியலுக்கான அந்த பேக் செட் பாடியோட அதே மாதிரி ஒரு கிளாசி ஃபினிஷில் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ லுக்கில் ஷவுமி 13 ப்ரோ மாதிரி தான் ஷவுமி 13 இருக்குது. அண்ட் பில்டு குவாலிட்டியும் அதே மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ஆல்மோஸ்ட் நமக்கு ஷவுமி 13 ப்ரோ மாதிரி தான் இருக்கு. ஷவுமி 13 ப்ரோல கொடுத்திருந்த அந்த ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அதே அந்த பவர்ஃபுல்லான ப்ராசர் தான் இந்த ஸ்மார்ட் போன்லையும் நமக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்ல டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 இப்போ ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்திருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல்லான ப்ராசர் அண்ட் அது கூட LPDDR5X RAM டைப் UFS 4.0 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்லையும் நமக்கு கிடைக்குது. ஸோ அதில் சேஞ்சஸ் இல்லை. அதே மாதிரி டிஸ்பிளேன்னு வரும்போது ஆக்சுவலி டிஸ்பிளே சைஸ் அண்ட் ரெசல்யூஷனை மட்டும் இங்கே டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அங்கே ஷவுமி 13 ப்ரோல பார்த்தோம்னா நமக்கு 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இருந்துச்சு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.36 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2K ரெசல்யூஷனை நார்மல் 1080 பிக்சல் ரெசல்யூஷனை இங்கே கன்வெர்ட் பண்ணி நார்மலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளே ஃபீச்சர்லாம் ப்ரோ வேரியண்ட்ல இருந்த மாதிரியே தான். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், HDR10+ சர்டிஃபிகேஷன், டால்பி விஷனுக்கான சப்போர்ட் அண்ட் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் 1900 நிட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஷவுமி 13 ப்ரோல கொடுத்திருந்த அதே ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதுலலாம் எந்த ஒரு சேஞ்சஸும் இங்கே பண்ணலை. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இங்கே 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் ஷவுமி 13 ப்ரோல இருந்த அந்த 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரை இங்கே 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதுலையும் ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு. 50 வாட்ஸ்க்கான அந்த ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கு. அடுத்து மொபைலுடைய கேமரான்னு வந்தோம்னா இங்கேயும் ஒரு சின்ன டவுன் கிரேட் இருக்கு. ஆக்சுவலி இங்கேயுமே பின்பக்கம் 3 கேமரா தான். பிரைமரி அதே மாதிரி 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி, சோனியுடைய 800 சீரிஸ்க்கான அந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட லைக்காவோட கமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சென்சார் அந்த லென்ஸோட தான் இங்கே நமக்கு இந்த பிரைமரி சென்சார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே லைக்காவோட கோ பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் ஆக்சுவலி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய லென்ஸ் எல்லாமே லைக்கா தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷவுமி 13 ப்ரோ மாதிரி இதுலையும் நமக்கு ஒரு நல்ல ஆப்டிமைசேஷன் நல்ல கேமரா அவுட்புட் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். இது போக சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 12 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்கு அண்ட் 10 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ இருக்கு. ஆக்சுவலி ப்ரோ வேரியண்ட்ல நமக்கு 3 கேமராவுமே 50 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே இந்த சப்போர்ட்டிவ் கேமராவை கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த 3வது டெலிஃபோட்டோ கேமரா ஷவுமி 13 ப்ரோல ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃப்ளோட்டிங் கேமரா அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே இந்த ஷவுமி 13ல கிடையாது. நார்மல் டெலிஃபோட்டோ லென்ஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேமரா அப்படின்றது எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் இதுவும் நமக்கு லைக்காவோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இருக்கக்கூடிய அதே கேமரா தான். அதனால இந்த ஷவுமி 13 சீரிஸ்லையும் நம்ம ஒரு நல்ல டீசென்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்க முடியும். இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே சேஞ்சஸ் பண்ணல. அதில் கொடுத்த மாதிரியே 32 மெகா பிக்சலுக்கான அந்த செல்ஃபி கேமராவை இந்த ஷவுமி 13லையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அங்கே இந்த சேஞ்சஸும் பண்ணல. இது போக அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஷவுமி 13 ப்ரோல இருக்கிற மாதிரியே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. அண்ட் பாட்டம்ல ஒரே ஒரு ஸ்பீக்கர், IP68 ரேட்டிங், Android 13 MIUI 14 அப்படின்றதெல்லாம் காமனா இந்த ஸ்மார்ட் போன்லையும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலுக்கான பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ குளோபல் மார்க்கெட்ல 999 யூரோக்கு ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 999 யூரோ அப்படின்றத இந்தியன் மணிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 87,000 ரூபாய் மாதிரியான பிரைசிங் ஆக்சுவலி இப்போ குளோபல் மார்க்கெட்ல இந்த ஷவுமி 13 அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவங்களுடைய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் ஷவுமி 13 லைட். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ண ஷவுமி CV2 அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வரதா இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அந்த ஷவுமி CV2 தான் நமக்கு இப்போ ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் அந்த ஷவுமி CV2ல ரொம்பவே ஹைலைட்டடாக இந்த ஒரு ஃபீச்சரை கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி ஆக்சுவலி இப்போ குளோபல் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ லுக் பொறுத்த வரைக்கும் ஷவுமி CV2 சைனா மார்க்கெட்டில் என்ன மாதிரியான லுக்கில் இருந்துச்சோ அதே மாதிரியான லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ குளோபல் மார்க்கெட்லையும் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ லுக்கை சேஞ்ச்
பண்ணல. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது இங்கே டிஸ்பிளே அதே டிஸ்பிளே தான். இங்கே பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே. இது போக 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், HDR10+ சர்டிஃபிகேஷன், டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் பீக் பிரைட்னஸ் 1000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே Xiaomi CV2ல இருந்து அதே டிஸ்பிளே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சேம் தான். 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல இங்கே கிடையாது. அதுவே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்டிராகனுடைய ஸ்னாப்டிராகன் 7 Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 nm சைஸ்ல புதுசாக அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்த இந்த ஒரு ப்ராசர் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல ஆக்சுவலி இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்னாப்டிராகன் 7 Gen 1 இந்த ப்ராசரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் 778G அது மாதிரி தான். அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் தான். இப்படி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நமக்கு அந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான பெர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது போக இந்த மொபைலுடைய கேமரா, ஸோ கேமரான்னு வரும்போது பின்பக்கம் Xiaomi CV2ல இருந்த அதே 3 கேமரா, 50 மெகாபிக்சல் பிரைமரி ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட IMX766 கொடுத்துருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்ற அந்த Xiaomi CV2ல கொடுத்திருந்த அதே கேமரா தான் இங்கே கொடுத்துருக்காங்க பின்பக்கம். பட் முன்பக்கம் வந்தோம்னா முன்பக்கம் Xiaomi CV2ல 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் அங்கே ரொம்பவே ஹைலைட்டடான ஒரு ஃபீச்சராக இருந்துச்சு. பட் இப்போ குளோபல் மார்க்கெட்டுக்கு வரும்போது அதை ஆக்சுவலி இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி முன்பக்கம் இங்கேயுமே டுவல் செல்ஃபி கேமரா, 2 செல்ஃபி கேமரா தான் இருக்கு. அதில் பிரைமரி 32 மெகாபிக்சலுக்கான அதே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதை சேஞ்ச் பண்ணல. பட் ரெண்டாவதாக இருந்த அந்த 32 மெகாபிக்சலை இங்கே தூக்கிட்டு 8 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் இங்கே முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவாக இருந்ததை 32 மெகாபிக்சல் + 8 மெகாபிக்சல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி இப்போ குளோபல் மார்க்கெட்டில் இந்த Xiaomi 13 லைட் எடுத்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போதுமே இப்போ குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸோட தான் வரும். அதனால இந்தியன் மார்க்கெட்லையும் டியூவல் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்க போதில்லை. 32 மெகாபிக்சல் பிரைமரி அண்ட் 8 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரியான 2 செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இப்போ இருக்க போகுது. இது போக நமக்கு 2 பக்கமும் அந்த LED ஃபிளாஷ் முன் பக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ்வலாக இந்த ஸ்மார்ட் போன்ல அப்படியே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Android 13 MIUI 14 அதெல்லாம் காமனா இந்த ஸ்மார்ட் போன்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலுக்கான பிரைசிங் அப்படின்னு வரும்போது குளோபல் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி €499 அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே இந்தியன் மணிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 43,600 மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஆக்சுவலி இப்போ குளோபல் மார்க்கெட்டில் இந்த Xiaomi 13 லைட் அப்படின்ற ஸ்மார்ட் போனை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த Xiaomi 13 அண்ட் 13 லைட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் வேரியண்ட்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது தான். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட நான் சொன்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் ஆக்சுவலி குளோபல் மார்க்கெட்டில் இந்த Xiaomi 13 அண்ட் 13 லைட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியன் லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்தியன் லான்ச் பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் மார்ச் மாதத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. இன்னும் எக்ஸாக்டாக லான்ச் டேட் என்ன அப்படின்றத அவங்க சொல்லலை. அண்ட் ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் எப்படியும் இப்போ குளோபல் மார்க்கெட்டில் செட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ரைசிங்கை விட கொஞ்சம் கம்மியாக தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது கண்டிப்பாக செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கன்ஃபார்ம். இப்போ குளோபல் மார்க்கெட்டில் இவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ இதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது. பட் அப்படி வரும்போது என்ன எக்ஸாக்டான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.